அன்பு நேயர்களுக்கு அடியேனின் பணிவான நமஸ்காரம். போன குட்டி வீடியோவில் யார் முதலில் வெட்டிங் டே செலிப்ரேட் பண்ணாங்க, அதற்கும் ஆடிப்பூரத்திற்கும் என்ன சம்பந்தம் என்று பார்த்தோம் அல்லவா? இதோ அதற்கான விடை இந்த பதிவில். வழக்கம் போல இங்கேயும் நாரதர் கலகம் செய்கிறாரு. எல்லோரையும் இக்கட்டான சூழ்நிலைக்கு ஆளாக்கி அதில் இன்பம் காண்பவர் நாரதர் என்று நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஒரு நாள் ருக்மணி கிட்ட போய், ருக்மணி, நாளைக்கு உனக்கு பிறந்த நாள், உன் புருஷனுக்கு உன் மேலே கொஞ்சமாவது அக்கறை இருக்கா? இருந்தால் சத்யபாமையின் வீடே கதி என்று இருப்பாரா? இதெல்லாம் நீ கேட்குறதே இல்லையா? என்ன இருந்தாலும் நீ தானே முதல் மனைவி, உனக்குத்தானே அதிக உரிமை இருக்கிறது என்றெல்லாம் நன்றாக ஏற்றி விடுகிறார் நாரதர். மேலும், போ நீ போய் அவரை அழைத்து வா, நாளை முழுவதும் என்னோடு தான் இருக்க வேண்டும் என்று கண்டிஷன் போடு. இப்படி ஒன்றும் தெரியாதவளா இருந்தீன்னா பாமா அவரை முழுவதுமாக தன் பக்கம் இழுத்து விடுவாள். அவர் முடிப்பதற்குள் கிளம்பிவிட்டாள் ருக்மணி. நாரதர் அவளை விட வேகமாக அவளுக்கு முன்னாலேயே சத்யபாமியின் வீட்டுக்கு போயிடுறாரு. பாமா, நாளை ஒரு விசேஷம், உனக்கு நினைவிருக்கிறது இல்லையா என்றதும், என்ன நாரத பெருமானே, திடீரென்று வந்து நாளை விசேஷ நாள் என்கிறீர், எனக்கு ஒன்றும் புரியவில்லையே என்று பேந்த முழிக்கிறாள். அட போமா, நீ உலகம் தெரியாதவளாய் இருக்கிறாய். நாளை உன் திருமண நாள், அதை உன் கணவருடன் இணைந்து கொண்டாட வேண்டாமா? என்ன நாரதரை இப்படி சொல்கிறீர்கள்? இதையெல்லாம் கூட உலகத்தவர்கள் கொண்டாடுகிறார்களா என்ன? நம்ம மைண்ட் வாய்ஸ் அதுக்குள்ளே லூசாபாமணி, இதை சாக்கு வச்சு நல்லியில் பட்டு புடவை, ஜிஆர்டியில் வைர மோதிரம், எங்கேயாவது நல்ல ரிசார்ட்டில் விசிட்டு அப்படின்னு அவ்வளோ என்ஜாய் பண்ணுவோம். உடனே நாரதர், அந்த நாளை கொண்டாடும் வழக்கம் இதுவரை இல்லைதான், ஏன் நீதான் ஆரம்பித்து வையேன்? இதோ பார் பாமா, ருக்மணி வருகிறாள். கிருஷ்ணரை போக விடாமல் அப்படியே பிடித்து வைத்துக்கொள், அவ்வளவுதான் என்னால் சொல்ல முடியும் என்று சொல்லி மறைந்து கொள்கிறார். அதுக்குள்ள ருக்மணி அங்கு ஆஜர். அதை பார்த்த சத்யபாமா, இங்கே பாருங்க, அவள் வருகிறாள், அவள் வருகிறாள், நாளை நமது வெட்டிங் டே, அதனால் இங்கே தான் இருக்கணும், அவளோட போகக்கூடாது, அப்புறம் என்ன நடக்கும்னு எனக்கே தெரியாது என்று கண்டிப்பான குரலில் சொல்லிவிட்டு போகிறாள். ருக்மணியும் அவரை வணங்கி, பிரபோ, உங்களுக்கு தெரியாததில்லை, நாளை என் பிறந்த நாள், எனவே நீங்கள் என்னோடு தான் இருக்க வேண்டும் என்றதும் மாய கிருஷ்ணன் செய்வதறியாது திகைத்தார். அதை பார்த்த நாரதருக்கு ஒரே குஷி. ஆனால் மாயகிருஷ்ணன் இருவரையும் சமாளித்து 2 பேரையும் தன் இருப்பின் மூலம் திருப்தி செய்தார். எனவே முதலில் திருமண நாளை கொண்டாடி நமக்கெல்லாம் முன்னோடியாக இருந்தவர்கள் கிருஷ்ணன் சத்யபாமை தம்பதியரே. சத்யபாமை வேறு யாருமில்லை, பூமாதேவியின் அம்சமான இவளைதான் ஆண்டாளாகவும் பூமியில் அவதாரம் எடுத்தாள். அவள் அவதார தினமே ஆடிப்பூரம். இந்நன்னாளில் சூடி கொடுத்த சுடற்கொடியான ஆண்டாளை வணங்கி பிஞ்சிலே பழுத்தாலும் கொண்ட நோக்கத்தில் உறுதியாயிருந்து இறைவனையே மணாளனாக வரித்த திருப்பாவை தந்த அந்த பாவையை நினைவு கூர்ந்து வழிபடுவோம், நலம் பெறுவோம். இந்த சேனலை இதுவரையிலும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை சேனல் காலத்திலேயே பதிவிடுங்கள், உங்கள் குழுக்களில் பகிருங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.